21ஆம் நூற்றாண்டுல மனிதர்கள் கிட்டத்தட்ட எல்லா விதமான பயண முறையையும் பயன்படுத்த முடிகிற நிலைமைய அடைஞ்சிட்டாங்க. நம்மளால தண்ணி, தரை, வானம், அவ்வளவு ஏன் விண்வெளியில கூட பயணம் செய்ய முடியும். இதுல அடுத்த கட்டமா பல இடத்துல மண்ணுக்கு கீழே தண்ணிக்கு கீழன்னு சுரங்க பாதையில பயணம் செய்யற முயற்சிகள் நடக்குது. அந்த மாதிரி மண்ணுக்கு கீழையும் கடலுக்கு கீழையும் போற சுரங்க ரயில் பாதையை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. பொகாய் ஸ்ட்ரெய்ட் டனல், இத டலியன் என்டை டனல் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னும் நிறைவடையாத ஆனா எதிர்காலத்துல பயன்பாட்டுக்கு வரப்போற சீனாவோட அண்டர் வாட்டர் டனல். இந்த சுரங்கப்பாதைக்கான திட்டம் ஓரளவுக்கு தயாரா இருக்கு. அதுல ஒரு சில சின்ன சின்ன வேலை தான் மிச்சமா இருக்கான். இந்த பொகாய் ஸ்ட்ரெய்ட் டனலோட வேலை 2030களில் முடியும்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா இதோட வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா. ஆரம்பத்துல இத கட்ட சுமார் 200 பில்லியன் யுவான் செலவாகும் அப்படின்னு திட்டம் போட்டாங்களாம். ஆனா அப்புறமா அது பத்தாதுன்னு அதோட அளவை 300 பில்லியன் யுவானா அதிகரிச்சிருக்காங்க. இது இப்போதைய இந்திய மதிப்புல சுமார் 3,40,000 கோடி. இந்த சுரங்கப்பாதையோட வேலை முடியும் போது அது டலியன் அப்படிங்கிற இடத்தையும் என்டை அப்படிங்கிற இடத்தையும் இணைக்கும். இதோட மொத்த நீளம் 123 கிலோமீட்டர். அதுல 90 கிலோமீட்டர் கடல் தண்ணிக்கு கீழே இருக்குமா. சேனல் டனல், இங்கிலாந்துக்கும் பிரான்ஸோட வடக்கு பகுதிக்கும் நடுவுல இருக்க சுரங்கப்பாதை தான் சேனல் டனல். இப்போதைக்கு இந்த ஒரு பாதை தான் இங்கிலாந்துக்கும் ஐரோப்பிய கண்டத்துக்கும் நடுவுல உள்ள நிலையான பாதை. சேனல் டனலோட 38 கிலோமீட்டர் பகுதி கடலுக்குள்ள இருக்கு. இந்த வகையில இதுதான் உலகத்திலேயே நீளமான டனலாம். இதுல ட்ரெயினும் போகலாம், மற்ற வாகனங்களும் போகலாம். முதல்ல இந்த சுரங்கப்பாதையை பத்தி 1802ஆம் ஆண்டே திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா இங்கிலாந்து நாட்டோட பாதுகாப்பையும் மற்ற சில விஷயத்தையும் காரணம் காட்டி திட்டத்தை தள்ளி போட்டிருக்கு. அப்புறமா அந்த எல்லா பிரச்சனையையும் சரி பண்ணி 1988ஆம் ஆண்டு தான் சுரங்கப்பாதையோட கட்டுமான வேலையை ஆரம்பிச்சாங்களாம். 1994ஆம் ஆண்டு சேனல் டனலை பொது பயன்பாட்டுக்கு திறந்திருக்காங்க. இத கட்டி முடிக்க 5.8 பில்லியன் பவுண்ட் செலவாச்சான். இது இந்திய மதிப்புல 59,000 கோடி. ஹெல்சின்கி டலின் டனல், ஹெல்சின்கி டலின் சுரங்கப்பாதையோட கட்டுமான வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போதைக்கு அதை கட்ட தேவையான முன்னேற்பாட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அண்டர்சி டனலை கட்டி முடிச்சா அது எஸ்டோனியா நாட்டோட தலைநகர் டலினையும் பின்லாந்து தலைநகர் ஹெல்சின்கியையும் இணைக்கும். இந்த பாதையோட திட்டத்தை 2009ல் ஆரம்பிச்சு முதல் கட்டமா சுரங்கப்பாதை வரப்போற இடத்துல பலவிதமான ஆய்வுகளும் சோதனையும் செஞ்சிருக்காங்க. இந்த டனலை கட்ட ஆகிற செலவுல குறிப்பிட்ட அளவை மட்டும் பின்லாந்தும் எஸ்டோனியாவும் ஏத்துக்குமா. மீதி இருக்க செலவை ஐரோப்பிய கூட்டமைப்புல இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து செய்யுமா. அந்த மொத்த செலவு 9லிருந்து 13 பில்லியன் யூரோ அளவுக்கு இருக்குமா. திட்டப்படி அந்த டனல் சரக்கு மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்துக்கு பயன்படும். எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தா அந்த டனலை ஆண்டுக்கு சுமார் 1,25,00,000 மக்கள் பயன்படுத்துவாங்களாம். குறிப்பா இந்த டனல் பயண நேரத்தை குறைக்குமா. மர்மரே டனல், துருக்கியோட இஸ்தான்புல் பகுதியிலிருந்து கெப்ஸ் பகுதி வரைக்கும் போற 77 கிலோமீட்டர் நீளம் இருக்க சுரங்கப்பாதை தான் மர்மரே டனல். அந்த 77 கிலோமீட்டர்ல 15 கிலோமீட்டர் தண்ணிக்கு கீழே போகுது. இந்த மர்மரே டனலோட முதல் கட்ட வேலை மே 2004ல் ஆரம்பிச்சு மொத்த வேலையும் 2008 அக்டோபர்ல முடிஞ்சிருக்கு. அதை ஏப்ரல் 2009ல் திறக்க முடிவு செஞ்சாங்களாம். ஆனா நடுவுல வந்த சில தடையால 2013 அக்டோபர்ல தான் திறந்தாங்க. மர்மரே டனலோட மொத்த செலவு இந்திய மதிப்புல ஏறத்தாழ 21,000 கோடி. இதுல ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் கார்ப்பரேஷன் அமைப்பும் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கும் முதலீடு பண்ணியிருக்கு.
ஆரம்பத்துல இந்த சுரங்கப்பாதையை பத்தி 19ஆம் நூற்றாண்டுலயே பேசினாங்களாம். ஆனா பல தடையை கடந்து அது 2013ஆம் ஆண்டு தான் நிறைவடைஞ்சிருக்கு. தேம்ஸ் டனல். தேம்ஸ் டனல் ஒரு ரொம்ப பழைய டனல். இத 1825க்கும் 1843க்கும் இடைப்பட்ட காலத்துல லண்டனோட தேம்ஸ் ஆத்துக்கு கீழே கட்டி இருக்காங்க. இதோட நீளம் 396 மீட்டர் தான். இது லண்டன் நகரோட 2 பகுதியை இணைக்குது. இத முதல்ல கட்டும்போது குதிரை வண்டிக்கான பாதையா தான் கட்டுனாங்களாம். அப்புறமா மக்கள் நடந்து போகவும் பயன்படுத்தி இருக்காங்க. 1869ஆம் ஆண்டு தான் அந்த சுரங்கத்துக்குள்ள ரயில் தண்டவாளத்தை போட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு கட்டுமானம் ரொம்பவே பெரிய விஷயமா இருந்திருக்கும். தாமஸ் கான்வே மற்றும் மார்க் இசம்பர்க் ப்ரூனல் அப்படின்னு 2 பேர் தான் தேம்ஸ் டனல் திட்டத்தை தலைமை தாங்கி செயல்படுத்தினாங்களாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கு ஆன மொத்த செலவையும் தனியார் முதலீட்டாளர்கள் தான் ஏத்துக்கிட்டாங்களாம். மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடோர். இந்த சுரங்க ரயில் பாதையோட வேலை முடியும் போது இதுதான் இந்தியாவோட முதல் ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடோரா இருக்கும். இதோட ஆரம்ப திட்டப்படி 2020ல கட்டுமான வேலையை ஆரம்பிச்சு 2023ல எல்லா வேலையும் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கான நிலத்தை வாங்குறதுல நிறைய பிரச்சனை வந்ததால கட்டுமான பணி 2028ல தான் முடியும்னு சொல்றாங்க. இந்த ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடோரோட மொத்த நீளம் 650 கிலோமீட்டர் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னாங்க. அப்புறமா அதை 508 கிலோமீட்டர் அளவுக்கு குறைச்சிட்டாங்க. கடைசியா இப்போ இருக்க திட்டப்படி அந்த 508 கிலோமீட்டர்ல 7 கிலோமீட்டர் கடலுக்கு கீழே அமையும், 21 கிலோமீட்டர் மண்ணுக்கு கீழே போகும். இந்த பாதைக்கு நடுவுல 12 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமா. அந்த வழியில போற ட்ரெயின் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்துல போகுமா. இதுக்கு மொத்தமா 1,10,000 கோடி ரூபாய் செலவாகும்னு மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. அதுல சுமார் 80% பணத்தை ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் முதலீடு செய்ய போகுதாம். பெனங் அண்டர்சீ டனல். இது சிங்கப்பூர்ல பட்டர்வொர்த் அப்படிங்கிற நகருக்கும் பெனங் தீவுக்கும் நடுவுல இருக்க டனல். இதோட கட்டுமான பணி இன்னும் நிறைவடையல. கட்டுமான பணியை 2016ஆம் ஆண்டு ஆரம்பிச்சாங்களாம். திட்டப்படி எல்லா வேலையும் 2025ல முடியும்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் மலேசியாவோட முதல் அண்டர் வாட்டர் டனலா இருக்குமா. இந்த டனலோட நீளம் 7.2 கிலோமீட்டர். இதுக்கு மொத்தமா 6.3 பில்லியன் மலேசியன் ரிங்கட் செலவாகும்னு சொல்றாங்க. இது இந்திய மதிப்புல 11,200 கோடி ரூபாய். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டனல் கட்டுறதுல நிறைய ஊழல் நடக்கிறதா சில பிரச்சனை வந்தது. அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அரசியல்வாதிகள் அப்படின்னு நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கதா சொன்னாங்க. ஆனா அதை பத்தின விசாரணை இன்னும் முடியலையா. செய்கன் டனல். செய்கன் டனல் ஜப்பான்ல இருக்க டுயல் கேஜ் ரயில்வே டனல். இந்த குறிப்பிட்ட டிராக்கோட மொத்த நீளம் 54 கிலோமீட்டர். ஆனா அதுல ஒரு பாதி அளவு தண்டவாளம் தான் கடல் தண்ணிக்கு கீழே சுரங்க பாதையில இருக்கு. அதோட நீளம் சுமார் 23 கிலோமீட்டர். இந்த சுரங்கப்பாதை ஜப்பானோட ஹோன்ஷு மற்றும் ஹொக்காய்டோ தீவுகளை இணைக்குது. இந்த 2 தீவுகளுக்கும் நடுவுல சுகாரு ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற கடல் பகுதி இருக்கு. அதுக்கு கீழே தான் இந்த சுரங்கப்பாதை போகுது. செய்கன் டனல் தான் வழக்கமா செயல்படுற ரயில் பாதையில் இருக்க ரொம்ப நீளமான மற்றும் அதிக ஆழத்துல இருக்க சுரங்கப்பாதையாம். இத 1988 சமயத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. இத கட்டி முடிக்க இப்போதைய இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 51,000 கோடி செலவாச்சாம். இது முதல்ல திட்டமிட்ட அளவை விட ரொம்ப அதிகமான செலவாம். துபாய் ஃப்ளோட்டிங் டனல். இந்த குறிப்பிட்ட போட்டோ மற்றும் வீடியோ சாதாரண எடிட்டிங் தான். ஆனா இதே மாதிரி உண்மையாவே ஒரு திட்டத்தை செயல்படுத்த UAE அரசு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த டனல் துபாயில ஆரம்பிச்சு நம்ம நாட்டுல மும்பை வரைக்கும் கடல் வழியா வருமா. மொத்த நீளம் சுமார் 2000 கிலோமீட்டர் இருக்கும். அதுல சில பகுதி தண்ணிக்கு உள்ளேயும் சில பகுதி தண்ணிக்கு மேல மிதந்துகிட்டும் இருக்குமா.
பெரும்பாலும் அந்த வழியில சரக்கு ரயில் போக்குவரத்து தான் நடக்குமா. அதுல அரபு நாடுகள்ல இருந்து பெட்ரோலிய பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்களாம். இந்தியாவில இருந்து தண்ணிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு கொண்டு போவாங்களாம். இந்த ட்ரெயின் இல்லாம அந்த டனல்ல பைப் மூலமாவே எண்ணெய் மற்றும் தண்ணியை கொண்டு போகவும் ஒரு திட்டம் இருக்காம். இது கேட்க நல்லா இருந்தாலும் இதனால நிறைய பிரச்சனை வரும்னு நிறைய இந்தியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோ டனல் இதுவும் இந்தியாவில் வரப்போற அண்டர் வாட்டர் டனல் தான். இது கொல்கத்தா மெட்ரோவோட ஒரு பகுதியா ஹூக்ளி ஆத்துக்கு கீழே வரப்போகுதான். இதோட மொத்த நீளம் 10.8 கிலோமீட்டர். இந்த ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோ டனலோட ஆரம்ப கட்ட வேலை 2009ஆம் ஆண்டே ஆரம்பிச்சிருக்கு. அப்புறமா அது பல கட்டமா நடந்தது. எல்லா வேலையும் 2021ஆம் ஆண்டு முடியும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நடுவுல வந்த பல பிரச்சனையால இன்னும் முடியல. கூடிய சீக்கிரம் முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆத்துக்கு நடுவுல போற இந்தியாவோட முதல் சுரங்க ரயில் பாதை இதுதானா. இது கொல்கத்தா நகரையும் ஹவுரா நகரையும் இணைக்குமா. இந்த சுரங்க ரயில் பாதைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனால ஏதாவது நல்ல பயன்பாடு இருக்கா இல்ல கெட்டது தானா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.